ஷண்முக பரணி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஷண்முகம் வந்து கோப்பையை வந்து வாங்கிட்டாங்க. என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, வாங்கிட்டு போகல அப்படின்னு சொல்லும்போது வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஷண்முகத்துக்கு வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. நல்லபடியாக வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகத்தை கைத்தாங்களாக வந்து ரத்தனம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நம்ம பரணியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பெட்ரூமில் வந்து உட்கார வச்சோன்னே, ஏமாடி ரத்னா கீழே வந்து பாய் விரிச்சு 2-3 பெட்ஷீட் வந்து விரியுமா, ஏன்னா உட்காந்து எந்திரிக்கலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும், முதுகில் அடிபட்டுருக்கனால முதுகு வலிக்காமல் இருக்கும்ல. டேய் ஒன்று எதுக்குடா வந்து கீழே வந்து தூங்க சொன்னா, இந்த ரூமில் கட்டில் போடுற அளவுக்கு கையில் காசும் இல்லை, இடமும் இல்லையே, அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்டில் எப்படி வந்து போட முடியும், அதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். நீ மேலே தூங்கு, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா, நீ மேலே தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பெட்டில் நான் எப்படி தூங்குறது, இப்போ நீ உட்காரல அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது உட்காந்துடுறாங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ஆப்ரேஷன் செய்யும்போது, அதையெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரில, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக 4 தங்கச்சி ப்ளஸ் நீ எல்லோரும் சேர்ந்து எனக்கு இது மாதிரி பண்ண மாதிரி ஞாபகம் வந்துச்சு. உன்னை வந்து பரணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கனவு இல்லைடா, உண்மையிலே தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு உன் பிரெயின் வந்து ரெக்கார்ட் பண்ணி உனக்கு சொல்லியிருக்கு, அதான் காரணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அப்படியா, ரொம்பவே சந்தோஷம் இல்லை, நீ என்னை கைவிட்டுருவேன்னு நினச்சேன், ஆனால் கைவிடாமல் என் தங்கச்சி வந்து காப்பாற்றிட்டல, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. ரத்தனா இசைக்கு சூப் அடிக்கடி வச்சு கொடுங்க, காஃபி டீ எல்லாம் வந்து குறைச்சிக்க, இப்போ கொடுக்குறது எல்லாம் ஓகே, ரத்தம் வந்து அதிகமாக வந்து ஊறணும், அதுக்கு மாதுளம்பழம் ஜூஸு அத்திப்பழம் ஜூஸுன்னு அடிக்கடி போட்டு உனக்கு கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரிம்மா நீ சொன்ன மாதிரியே வந்து நான் கொடுத்துட்றேன், இன்னொரு விஷயம் ரெஸ்ட் எடுக்க தான் உடம்பு திருப்பியும் பழையபடி இருக்கும், அதனால் சண்முகம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக, எதை பற்றி யோசிக்காமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பரணி வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உச்சகட்ட கோவத்தில் வந்து பரணி வந்து ஒரு புகார் வந்து எழுதுறாங்க. யாருக்கு லெட்டர் எழுதுற, லெட்டர் எழுதிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி, இது மாதிரி இனிமேட்டு வேலையிலே இருக்கக்கூடாது, என் அண்ணன் வேலையில் இருக்கிற வரைக்கும் சண்முகம் வந்து திமுறா தான் சுற்றுவான், எஸ்பிக்கு வந்து புகார் வந்து கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பதறிட்டாங்க நம்ம வைகுண்டம். அம்மாடி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், என் புள்ள திருப்பி இந்த வீட்டுக்கு பத்திரமா வந்தது எனக்கு மன நிறைவாக இருக்குது. மாமா நீங்கள் சந்தோஷப்படுறதெல்லாம் சாதாரண தகப்பனா இருந்தால் போதும், அவங்க தப்பு செஞ்சுட்டு திருந்துற ஆளாக இருந்தால் ஏதோ வந்து கண்டிக்கலாம், ஆனால் அவங்க திருந்துற ஜென்மமே கிடையாது, எங்கள் அத்தை வேற இப்போ கூட்டணி வந்து போட்டிருக்கு, அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம இந்த விஷயத்த லேசு போகல விட்டோன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம குடும்பம் தான் வந்து பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. புகார் கொடுத்து அவன் யூனிஃபார்மை கலட்டியே தீரணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா, தயவு செஞ்சு இப்போ நீ கோவப்பட்டு ஆத்திரப்படுறது தான் எனக்கு தோணுது, ஏன்னா சண்முகம் ஏஞ்சி வரட்டும், அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும், நம்மளா தேவையில்லாமல் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனால் செலவு பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வருமானமும் இல்லை, சண்முகத்தை நல்லபடியாக வந்து தேற்றணும், இப்போ அதுக்கு நம்ம செலவு பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றதுக்கெல்லாம் எப்படி நம்மளால் செலவு பண்ண முடியும், நம்ம என்னம்மா உங்கள் அப்பா மாதிரியா திமிருத்தனத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியுமா என்ன, அப்போனா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போதைக்கு வேணாமா அந்த முருகனும் என் சண்முகமும் ஏதாவது வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்கட்டும், இப்போதைக்கு எதுவும் செய்யாமல் ஆஃபாக இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல வைகுண்டம் செம்மையாக கோவப்பட்டு ஃபைலை வந்து விட்டு எறிகிறாங்க. அப்போனா என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் இல்லைல்ல, சண்முகத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா 4 தங்கச்சிங்களும் அனாதையாக இருக்கும், இதோட வாழ்க்கையெல்லாம் யார் வந்து காப்பாற்றுறது, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நிச்சயம் முத்துப்பாண்டி அடுத்த திட்டத்தை இப்பயே வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க, பார்த்துக்கங்க, இவன் குணமாகி வரத்துக்குள்ளே அடுத்தடுத்தது வந்து அடிக்கணும் தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன செய்ய போகிறீங்களே நீங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பரணி மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க. பரணி சொல்கிறது ஒரு வகை நியாயமாக தான் இருக்குது, சண்முகம் ஒரு வாரம் கழிச்சு ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி வைகுண்டம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடை வந்து திறந்து பார்க்கலான்னு சொல்லி பாண்டியம்மா வந்து எல்லா ஹேட்பேக்கையும் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது. இதை வந்து சனியன்ட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா வந்து உடம்பு சரியாமல் தூங்குறாங்களா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்க அண்ணன் பையனுக்கு பிரச்சனை, அதுவும் உங்களால், உங்களுக்கு எப்படி வாய்க்கு வைக்கனியாக வந்து சமைப்பாங்க, ஓ சமைக்க மாட்டாளா, என்னடா என்ன அனுப்பிச்சிட்டு இருக்க, நான் சமைக்க வைக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு வேக வேகமாக போகிறாங்க. ஏண்டி சமைக்க முடியாதோ உன்னால், அது கூட முடியலன்னு என்ன, எனக்கு கை கால்லாம் அசதியாக இருக்குது அதனால் சமைக்க முடியாது, இதே மாதிரி தான் வந்து சிவபாலன்னு பேசுகிறாங்க. அந்த இடத்துல உன்னை கடுப்பாயிட்டாங்க, ஏய் சமைக்கல அப்புறம் அவ்வளோதான், நீங்களும் பொம்பளை தானே, கிச்சனுக்கெல்லாம் போ தெரியும்ல, வாய்க்கு ருசியாக சமைச்சு நீங்களே வந்து போட்டு தண்டச்சோறுங்களாம் சாப்பிடுங்க, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும் தானே அலையிறீங்க, உங்களுக்கு நான் சமைக்கணுமா, உன்னை முடிய பிடிச்சிட்டாங்க, உன்னை கையை தட்டி விட்டு பெரியவங்களா இருக்கீங்கன்னு பார்க்குறேன், இன்னொரு வாட்டி அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்குனீங்க கையை திருப்பி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல
நம்ம பாக்கியம்மா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என் பின்னாடி என் சிங்க குட்டி இருக்கு சிவபாலன், அவன் ஏறி மிச்சிட போகிறான், நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் செய்வான், அப்படியாடா அப்படின்னு சொல்லும்போது முடிய பிடிச்சிட்றாங்க பாக்கியத்தோட முடிய. மரியாதையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா தலையிலேருந்து கையை எடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன், போய் அருவாமணி எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லும்போது அருவாமணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நான் 5 செகண்ட் நின்னுவேன், அதுக்குள்ளே நீ விடலைன்னு வச்சுக்கேன் என் பையன் வந்து உன் தலையில் இருக்கிற எல்லா முடியும் மொட்டையை அடிச்சிருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை விடல, நான் அப்புறம் அவளை தான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நான் என்ன வேணான்னு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்னடா கிச்சன்லேருந்து அருவாமணி எடுத்துகிட்டு போகிறான், உள்ளே வந்து பாண்டியம்மாவும் இருக்கா, நம்ம போய் பார்க்கலான்னு இருக்கிறப்ப ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, டேய் அருவா தூக்கி கீழே போடுறா அப்படின்னு சொல்லி அருவா தூக்கி கீழே போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவபாலன் அவங்க அப்பா சொன்னனால தாலியை மரியாதையை எடுத்து தூக்கி மூஞ்சில் விட்டேறி நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவங்க தம்பி அது மாதிரிலாம் கேட்க மாட்டாப்புல. பாக்கியம் வந்து மாசு பண்ணுறாங்க. என்ன அவங்க கேட்ட மாதிரி அந்த பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. என்னல இவ இப்படி உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா, திமிருத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை, ஆனால் நீ உன் பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணனுக்கு வெளி சாப்பாடெலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, பொண்டாட்டி கையால் சாப்பிட்டு தான் பழக்கம், அப்படி இருக்கும்போது எப்படி பொண்டாட்டியை வேணான்னு சொல்லுவாப்புல. டேய் ஏன்டா இப்படி இருக்க, என் மான மரியாதைலாம் போகுது, இப்போ இவளுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாண்டியம்மா அந்த இடத்துல.